3 கேரக்டர்ஸ்க்கான ஒரு ஆந்தாலஜி மாதிரி எனக்கு அது தெரியுது. ஆந்தாலஜினா என்ன? இல்ல 3 கதைகள் கேட்குறேன். அவங்க 3 பேருக்குள்ள நடக்கிற ட்ராமாவா தான் இது. ஸோ இட்ஸ் நாட் அன் ஆந்தாலஜி. ஓகே. இட்ஸ் அபவுட் அவங்க வந்து லைவ் சவுண்ட் பண்ணதே இல்லை. ஆனால் இந்த படத்தை முதல் வாட்டி லைவ் சவுண்ட் பண்ணி பின்னிருக்காங்க. இந்த மாதிரி நயன்தாரா நம்ம ஏன் பார்க்கல, முன்னாடி பார்க்கல அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை கூட நம்ம உருவாக்கியிருக்கோம் அந்த படத்தில். நான் வேணும்டா பண்றேன். ஆமா, உனக்கு அப்பா ஒன்றும் ஆசை இல்லைல்ல. ஆயுதத்துல வந்து ஒன் ஆஃப் தி கோ ஆக்டர் தான். இதுல கூட நடிக்கும் போது ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருந்துச்சு செட்ல? அவர் வந்து மெனக்கட்ட மாதிரி யாருமே பண்ணல. ஏன்னா 9 மாதம் கிரிக்கெட் கற்றுக்கிட்டு இந்த படத்துக்காக வந்து ஆனால் அர்ஜுன் மட்டும்தான் played for the Nagasaki game. லைக் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டெபியூஸ் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. பிரதர், ஐ ஆம் த ஓல்டஸ்ட் டெபியூ. Yesterday you told me debut வந்து still goes to him. செட்ல பார்க்கும்போது முடிவு பண்ணீங்களா இது பேங்கரா இருக்கும் அவரோட கெரியர்ல அப்படின்னு சொல்லிட்டு? நம்ம இது காவியம் பண்றோம் தான் நினைச்சிட்டு போவோம். ஓகே. சில டைம் அதுக்கு டைட்டிலும் காவிய தலைவன் வைப்போம். அந்த சக்சஸ் என்ஜாய் பண்ணுவாங்க எப்படி இருந்துச்சு? எனக்கு ஆச்சரியமாவே இல்லை. ஓகே. நான் ஆர்மியில் இருந்திருக்கேன். நான் பீகாரில் பிறந்து வளர்ந்துருக்கேன். கனடாவில் போய் கவுபாய்ஸோட ஒரு வருஷம் இருந்து குதிரைலாம் எப்படி ஓட்டணும் இதெல்லாம் கூட கற்றுட்டு வந்திருக்கேன். இது எதுவுமே நான் ஒன்றும் சினிமாவில் காட்டலையே. ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கு. ஆமாங்க. எனக்கு தெரிஞ்சு அலைப்பாயுதுலயே வந்து ஷாலினி தான் ஸ்டார். மணி சார் வாஸ் த சூப்பர் ஸ்டார். ஏஆர் ரஹ்மான் வாஸ் ஆல்ரெடி தேர். பெரிய ஸ்டார்ஸ்குள்ள ஒரு தைரியமா என் பாட்டு எனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு போனவர் தான் ஆக்சுவலா. மின்னலையில கூட அப்பாஸ் வாஸ் a bigger actor at that point of time. படத்துல தைரியம். அந்த கிளைமாக்ஸ் itself belongs to அப்பாஸ். கரெக்ட். மாடி எப்படி இந்த லைனை பேசுவாரு அப்படின்ட்டு. நம்மளோட இதை கழுவுறதுக்கே நம்மளுக்கு டைம் இல்ல. ஊர்ல இருக்கிறவனோடலாம் நம்ம எதுக்கு கழுவணும் அப்படின்ட்டு ஒரு லைன் இருக்கு. ஆமா. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஃபர்ஸ்ட் கிளாஸா. ஸோ டெஸ்ட் ட்ரைலர் பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னா 3 கேரக்டர்ஸ்க்கான ஒரு ஆந்தாலஜி மாதிரி எனக்கு அது தெரியுது. நான் நயன் மேம்க்கு ஒரு கேரக்டர் அவங்களோட பேக் ஸ்டோரி இருக்கு, மாதவன் சாருக்கு ஒன்று இருக்கு, சித்தார்த்துக்கு ஒன்று இருக்கு. இது 3ம் கனெக்ட் ஆகிற மாதிரி கிளைமேக்ஸ் இருக்குமா சார்? ஆந்தாலஜினா என்ன அர்த்தம்? இல்ல 3 கதைகள் கேக்குறேன். லைக் இட்ஸ் நாட் parallel stories. It's all happening at the same time. எல்லாரும் interconnected characters தான். ஓகே. இந்த நீங்க என்ன பார்த்திருப்பீங்கன்னா, நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இது கேரக்டர் driven படம் அப்படின்ற ரெஜிஸ்டர் பண்றதுக்காக ஓகே we first gave only Arjun's character. வேற அந்த படத்துல வேற யாரோட ஷார்ட்ஸும் காட்டல. அடுத்தது வந்து குமுதாவோட கேரக்டர். அதுக்கப்புறம் இந்த ஏன்னா இது 3 கேரக்டர் சம்பந்தப்பட்டதுன்றதுக்காக அந்த ஃபர்ஸ்ட் 3 விஷுவல்ஸ் 3 டீசர்ஸ் வந்து வேர் கேரக்டர் டீசர்ஸ். ஸோ தட் இட் கேவ் தி இம்ப்ரெஷன் தட் இவங்க ஐசோலேட்டடாக அவங்கவுங்க உலகத்தில் இருக்காங்கன்றது. பட் இட்ஸ் நாட் த சேம். தே ஆர் ஆல் ஃப்ரம் த சேம் ஈகோ சிஸ்டம். எல்லாருக்கும் எல்லாரையுமே தெரியும். அவங்க 3 பேருக்குள்ள நடக்கிற ட்ராமாவாக தான் இது. ஸோ இட்ஸ் நாட் அன் ஆந்தாலஜி. ஓகே. இட்ஸ் அபவுட் 3 கேரக்டர்ஸ் ஹூ ஆர் இன் த சேம் ஈகோ சிஸ்டம். ஆனால் 3 பேருமே ஒரே ஒரு மையப்புள்ளியில் வந்து சேர்றாங்க. அவங்களுக்கு 3 பேருக்குமே ஒரு டெஸ்ட் நடக்குது. அந்த டெஸ்ட் மூலமா அவங்க யாருன்றத அவங்களுக்கே தெரிய வைக்குது அந்த டெஸ்ட். ஸோ தட் இஸ் தி ஐடியா ஆஃப் த ஃபிலிம். சூப்பர் சார். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேரிங் நயன் மேமோட பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அவங்க கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் பேசுகிற ஒரு கதாநாயகியோட நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதில் என்ன ஆகுனா நம்ம ரியாக்ட் பண்ணுறதுக்கும் கரெக்டான ரிதம் கிடைக்கும். ஒரு நடிப்புங்கிறது வந்து இந்த ரிதமில் தான் வந்து இந்த டயலாக்ஸ் எமோஷன்ஸ் எல்லாமே வரும். கண்டிப்பாக. ஸோ அவங்க வந்து லைவ் சவுண்ட் பண்ணதே இல்லை. ஆனால் இந்த படத்தை முதல் வாட்டி லைவ் சவுண்ட் பண்ணி பின்னிருக்காங்க. இந்த மாதிரி நயன்தாரா நம்ம ஏன் பார்க்கல, முன்னாடி பார்க்கல அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை கூட நம்ம உருவாக்கியிருக்கோம் அந்த படத்தில். ஓகே. அண்ட் அவங்க கூட நம்ம வந்து நான் சொன்னேன் டயத்தை ஸ்டார்ட் பண்ணி டயத்துக்கு முன்னாடி முடிச்சிருவோம். ஓகே. ஒரு படத்தோட வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நீங்கள் சைன் பார்த்தீங்கன்னா அந்த செட்டில் எல்லாரும் எப்படி அன்போடு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும், ஒரு பெரிய ஹிண்ட்டாக இருக்கும். ஓகே. நம்ம படத்தில் 6 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சிடும். இவர் கரெக்டாக முடிச்சிடுவார் 6 மணிக்கு. ஓகே. 6:45 வரைக்கும் நம்ம அந்த செட்லேயே உட்காந்து ரகலை பண்ணிட்டு பேசிட்டு அடுத்த நாள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் ஆனதுனாலேயே ஐ திங்க் இட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் தேர் ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் ஹூ ஆர் ஹாப்பி வித் வாட் தேர் டூயிங். அதனால இட் இஸ் a clear cut sign that it will be a special product. ஓகே. ஸோ இந்த படத்தில் உங்களோட கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு பேசப்படும் நினைக்கிறீங்க ஆஃப்டர்
எங்க அதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் பார்த்தப்பறம் தான் நம்ம சொல்ல முடியும். Okay. நம்ம இப்பவே சொல்லி ஜிங்க்ஸ் பண்ணா தப்பா போயிடும். ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா சித்தார்த் சார். கண்ணத்து முத்தமிட்டால அவர் ஒரு அசிஸ்டன்ட் ஐடியா ஆமா. இருந்தாரு. ஆயுதகத்துல வந்து ஒன் ஆஃப் தி கோ ஆக்டர். இதுல பார்க்கும்போது இந்த 2 படங்கள் தாண்டி இதுல கூட நடிக்கும்போது என்ன மாதிரி அவரு உங்க கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருந்துச்சு செட்ல? எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் த செட், ஆன் த செட் எல்லாமே அதே தான். அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட். ஒரு அசோசியேட் அசிஸ்டன்ட் டைரக்டரா மணி சார்கிட்ட வந்து இன்னைக்கு நம்ம முன்னாடி ஒரு ஹீரோவா நிற்கிறாரு. அண்ட் அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவர் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் வந்து மெனக்கட்ட மாதிரி யாருமே பண்ணல. ஏன்னா 9 மாதம் கிரிக்கெட் கற்றுக்கிட்டு இந்த படத்துக்காக வந்து ஒரு நேஷ்னல் இந்தியனோட கேப்டனாக இருந்தால் என்ன மாதிரி கிரிக்கெட் விளாடணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நியாயமான விஷயம். இல்லாட்டா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மக்கள் ட்ரோல் பண்ணி மானத்தை வாங்கிடுவாங்க. ஸோ அதுக்காக அவர் எப்படி ஃபுல்லாக கிரிக்கெட்டை கற்றுக்கிட்டு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது, இவர் ஷூட் பண்ணியிருக்கிற விதம் எல்லாமே வந்து இட்ஸ் ஜஸ்ட் மேக்ஸ் மீ வெரி ப்ரவுட் ஆஃப் ஹிம். இந்த மாதிரி கமிட்மெண்ட் எல்லா படத்துலையும் எல்லாரும் போட்டாங்கன்னா இட் பிகம் மச் பெட்டர் இண்டஸ்ட்ரி. அந்த அளவுக்கு அவங்க இது பண்ணியிருக்காங்க. சூப்பர் சார். ஸோ சார் டெஸ்ட் படத்தோட அந்த ரைட்டிங் ஆரிஜினுங்கிறது எந்த ஐடியாவில் சார் தொடங்குச்சு? இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இதை டிராஃப்ட் எழுதினது வந்து 2012 வந்து ஒரு பேசிக் டிராஃப்ட் ஒரு கிரிக்கெட்டரை பற்றி எழுதணும் ஆக்சுவலாக. அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பட் அது ஏதோ ஒரு ஈர்ப்பு இல்லாமல் இருந்தது. இட் நீடட் மோர் மெச்சூரிட்டின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2015-16 நான் வந்து விராட் கோலியோட ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இன்சைட் கிடச்சிது. ஒரு கிரிக்கெட்டரோட மனநிலை எப்படி இருக்கும்ன்றது ஒரு இன்சைட் கிடச்சிது. அவரோட அப்பா வந்து அவர் 17 வயசு இருக்கும்போது தவறிடுறாங்க, இறந்துடுறாங்க. அவர் அன்னைக்கு வந்து ஒரு ரஞ்சி ட்ரோஃபி மேட்ச் விளையாடிட்டு இருந்திருக்காரு ஆக்சுவலாக. ஒரு காலையில் 3 மணிக்கு இது நடக்குது. ஆனால் அவர் 6 மணிக்கு பேக்கப் பண்ணிட்டு திருப்பியும் விளையாட போயிட்டு இருக்காரு ஆக்சுவலாக. அது ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த இன்சிடெண்ட்டை ஒருத்தங்க கோட் பண்ணி நீங்கள் எப்படி விளையாட போனீங்க அப்படின்னாங்க. அவர் சொன்ன பதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவர் சொன்னார், நாட் பிளேயிங் வாஸ் நெவர் அ சாய்ஸ் அப்படின்னாரு. ஸோ அதாவது ஒரு கிரிக்கெட்டர் வந்து அந்த கிரிக்கெட்டையும் அந்த கிரிக்கெட் ஃபீல்டையும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு வாரியர் மாதிரி பார்க்குறாங்க. இது என்னோட இலக்கு, இது நான் ஒரு போருக்கு போகிற நிலமையில ஒரு சோல்ஜர் மாதிரி இது லுக் அட் பிளேயிங் கிரிக்கெட். அந்த லெவல் ஆஃப் அந்த ஷார்ப்னஸ் ஒருத்தருக்கு இருந்தால் தான் ஒரு நேஷ்னல் ஹீரோவாக மாறத்துக்கு அவங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு இன்சைட். நம்ம தூரத்துலேருந்து பார்த்துட்டு இவன் வந்து ஒரு பேட்டை வச்சு பால் அடிக்கிறவன் தானே, அவனுக்கு ஏன் இவ்வளோ ஒரு ஹீரோ மாதிரி வர்ஷிப் பண்ணுறாங்கன்னு தோணும். பட் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு நம்ம ஒரு கிரிக்கெட்டரை எப்படி பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக. ஸோ தட் கேவ் அஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அதுதான் அந்த டெஸ்ட்டில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் வந்து இந்த கேரக்டர்ஸை வந்து வி கேன் கிரியேட். அதே மாதிரி அந்த ஒரு கிரிக்கெட்டருக்கு இருக்கிற அதே எண்ணம் வந்து இன்னும் 2 கேரக்டர்ஸ்க்கு இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட இலக்கை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்றது தான் அந்த இன்ஸ்பிரேஷன். அது வந்து இந்த 3 கேரக்டர்ஸையும் அந்த டெஸ்ட்டுக்குள்ளே எடுத்துன்னு வர்றது தான் ஐடியா. ஓகே. ஸோ ஒரு 10 இயர்ஸாக வந்து ப்ரொடியூசராக நிறைய படங்கள் நம்ம எடுத்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டேரக்டராக இப்போ நம்ம ஆயிருக்கோம் அப்படிங்கும்போது இந்த ப்ராசஸ் இருக்குல்ல சார், இந்த 10 இயர்ஸ் 2012 ஸ்டோரி பண்ணிட்டீங்க அப்படின்னு நிறைய வாட்டி இந்த ட்ரை பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம இந்த படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுமாதிரி ட்ரை பண்ணிங்களா? யா நான் வந்து ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு கதை சொல்லணும், டைரக்டர் ஆகணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் பல காரணங்களுக்காக ஆர்கிடெக்ட் ஆகி அதில் ஈடுபட்டு அதில் ப்ரொஃபஷ்னலாக மாறினதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பியும் இண்டஸ்ட்ரிக்கு வரணும் போது டைரக்டர் ஆகிறதுக்கு தான் வந்தது. பட் அந்த காலகட்டம் நான் 35 வயசு ஆயிடுச்சு. அதுக்குள்ளே இப்போ போய் ஒரு ஏடியா ஸ்டார்ட் பண்ணி எப்படி நம்மளால் கற்றுக்க முடியாதுன்னு, ஒய் நாட் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம கற்றுக்கலாம் அப்படின்றது. ஸோ இந்த லாஸ்ட் 15 வருஷம் அந்த கற்றுக்கிறதுல தான் போச்சு ஆக்சுவலாக. பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். எது பண்ணால் ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரிஞ்சது. பெரிய டெக்னீஷியன் ரஹ்மான் சார், இந்த மாதிரி பெரிய டிஓபிஸ் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ், ஆர்ட் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 15 years ஆஃப் இன்டர்ன்ஷிப்பில் இருந்திருக்கேன் நான். ஸோ ஐ பீன் ட்ரைங் டு லேர்ன் ஹவு டு மேக் அ ஃபில்ம் ஃப்ரம் லைக் ஒரு 2 steps பிஹைண்ட் அ டைரக்டர். அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றது, கார்த்திக் சுப்ராஜ், இந்த மாதிரி எல்லாம் பெரிய டைரக்டர்ஸோட வி ஹேவ் ஒர்க். அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ப்ராசஸை ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ ஆல் திஸ் இஸ் பீன் அ லேர்னிங். அதனால தான்
ஒரு 50 வயசு நெருங்கும் போது டெபியூக்கு வந்திருக்கோம் இப்போ ஆக்சுவலாக லைக் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டெபியூஸ்ன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. பட் இட் நீடட் இந்த சில சப்ஜெக்ட் வந்து நம்ம லைஃப்பில் சில டெஸ்டிங்கான டைம்ஸ் யூ ஹாவ் டு கோ த்ரூ. அதோட மென்டல் ஸ்காரிங் என்னன்றது நம்மளுக்கு தெரியும், அதோட யூனோ என்னெல்லாம் அதோட ரிப்பர்கஷன்ஸ்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருந்தா தான் இந்த கேரக்டர்ஸ் வந்து நம்ம இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுன்றது யூ கெட் டு நோ ஆக்சுவலி. ஓகே. ஸோ ஐ திங்க் லைஃப் லெசன்ஸ் அண்ட் லெசன்ஸ் ஃப்ரம் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வந்து ஒரு லேர்னிங், அது வந்து ஃபைனலாக ஹேஸ் நவ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு அ ஃபில்ம். சூப்பர். Brother, I am the oldest debut. Yesterday you told me We started 47. different, but I released my film when I was 52. That's what I told you. I think you're older than me. But you only said no, நான் 47 வயசுலயே நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த நடுவில் அது ஸ்டார்ட் பண்ணது நான் 47. I started starting on the project. So I'm slightly older than you Yeah, to but when start I directing. Yeah, I but was when I released 48. it, ஆமா, when I released it I was 52. You're 49. That's the difference. Yeah. So yeah, oldest debut வந்து still goes to him only actually. சும்மா நமக்குள்ள இந்த மாதிரி டிபேட் எடுத்துட்டே இருக்கோம். One upmanship. ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரொடியூசராக ஒரு 2 படங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும். பட் அப்போ இந்த கதை உங்கள்கிட்ட சொன்னாரா? இல்ல சொல்லலை. இது வந்து எனக்கு கோவிட்க்கு அப்புறம் தான் சொன்னாரு. கோவிட் இப்படி தான் சொன்னார். ஓகே. ஸோ ஒரு ப்ரொடியூசர் டேரக்டராக மாறி இருக்காரு. அவர் டேரக்ஷன் செட்டில் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஒரு ஹீரோவாக ஒரு டேரக்டராகவும் சரி, ரெண்டு கேட்குறேன். ஒரு ஹீரோவா நம்ம வரும்போது ஒரு டைரக்டரை நம்பி வருவோம். ஓகே. ஆனால் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து என்ன வேணுமோ அதை நம்ம செய்வோம். சில சமயம் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுப்போம், சில சமயம் மீதி ஆஸ்பெக்ட்ஸை கவர்க்க பார்ப்போம், சில சமயம் சில விஷயங்கள் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே. அதே சமயத்தில் ஒரு நடிகனா நம்ம நிறையா செட்டை போகும்போது அந்த டைரக்டருக்கு என்ன வேணும் அப்படிங்கிற அவருக்கு தெரியும். அதை பார்த்து தான் நான் அந்த ஸ்கிரிப்டை ஒத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அங்கே போய் இவருக்கு என்ன எதிர்பார்க்குறோ அது பண்ணாலே பெரிய விஷயம்னு நினச்சிட்டு போகிற சில செட்ஸ் உண்டு. ஓகே. அந்த மாதிரி செட் தான் சசி. ஏன்னா அவருக்கு வந்து கரெக்டாக அந்த கதை என்னன்னு தெரியும். இதில் அவர் வந்து போட்ட டெக்னீஷியன்ஸ் அண்ட் அதர் ஆர்டிஸ்ட் எல்லாரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ரோப்ரியேட்டாக போட்டிருக்காரு. இவர் நினச்சாருன்னா ஒரு பெரிய கேமராமேன், ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் போட்டிருக்கலாம். பிகாஸ் இஸ் டன் 25 ஃபிலிம்ஸ் அஸ் அ ப்ரொடியூசர். பட் இந்த படத்துக்கு என்ன தேவையோ இது இவர் மைண்டில் கிளியராக இருந்துச்சு. ஸோ அந்த நம்பிக்கையை பார்த்து நமக்கே ஒரு தைரியம் வருது. ஸோ இவர் எதிர்பார்க்கறது மட்டும் பண்ணாலே போதும், அதுவே பெரிய வெற்றியாக இருக்கும்னு நினச்சிட்டு போன ஒரு செட்டு. ஸோ ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் சசி பிகாஸ் he might be a debut director but he is not a debut creator. He is not a debut storyteller. 25 படத்தில் ஸ்டோரி டெல்லராக இருந்திருக்காரு அவர். அண்ட் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து இந்த படத்தில் தெரிஞ்சுது. சூப்பர் சார், சூப்பர். ஸோ சரவணன் கேரக்டர் எனக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேஷனுக்காக போராடுற ஒரு ஆள். அவர் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வச்சிருக்காரு, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் தெரியும். பட் அதுக்கான ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் நிறையா இருக்கும்போது அவரோட ஒய்ஃப் கூடயும் அவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த கேரக்டரோட எமோஷனை எந்த அளவுக்கு சார் நீங்கள் கேரி அவுட் பண்ணி அதுக்கு தான் ஹோம் ஒர்க் பண்ணீங்களா, இல்லை என்ன மாதிரி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க? சார், ஒரு நடிகன் வந்து மிக முக்கியமான செய்கிற ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது வந்து பேசிக் ப்ரொஃபஷனலிசம். ஓகே. இன்னைக்கு பேச போகிற சீன், இன்னைக்கு ஷூட் பண்ண போகிற சீன் என்ன, அது என்னோட டயலாக்ஸ் என்ன, அதை நான் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிட்டேன்னா நான் வந்து செட்டில் போய் எனக்கு கொஞ்சம் எடுத்துக்கூடு அப்படின்னு சொல்கிறேன்னா, இல்லை அந்த லைன்ஸை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி அதை என்னோட சொந்த லைனாக ஆக்குறேன்னா அதற்கு நான் சொன்ன விஷயத்துக்கு ஒரு மிகப்பெரிய அர்த்தம் இருக்குது. ஓகே. ஒரு டயலாக் எழுதுவாராம சில பேர், அதை நம்ம பல வாட்டி படித்து பார்த்தப்பறம் தான் இது வந்து எழுத்தாளர் எந்த விஷயத்தை நோக்கி எழுதியிருக்காருன்னு புரியும். ஒரு லைன் இருக்கலாம், அது எங்கே பிரேக் பண்ணுறோங்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அதை கரெக்டாக பிரேக் பண்ணி அதை மனப்பாடம் பண்ணிவிட்டு அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே இறங்கி அந்த லைன்ஸை வந்து செட்டில் பிரச்சனையே ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு பேசிக் ஆக்டரோட ப்ரொஃபஷனலிசம். அதுவே பண்ணாமல் இருக்கிறாங்க முக்கால்வாசி பேர். அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு என்ன லுக் இருக்குது, அந்த படத்துக்கு என்ன மாதிரி செட்டில் டெமே இருக்கணும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச செட் வந்து சத்தமே இல்லாத இருக்கிற செட் தான். நிறைய பேர் வந்து செட்டில் நம்ம வேலை செய்கிறோன்னு காட்டுறதுக்குன்னு காட்டுக்கத்தெல்லாம் கற்றுவாங்க. அப்படி வேலை செய்கிறதுல வந்து ப்ரொடக்டிவிட்டியே இருக்காது. நம்ம செட்டிலலாம் மைக்கே இருக்கக்கூடாது ஆக்சுவலி. ஏன்னா நம்ம இந்த மாதிரி சின்ன ரூமில் ஷூட் பண்ணும்போது அதுக்கு மைக் தேவையில்லை. சைலன்ஸ்னு கத்தி எல்லாரும் முடியும் கெடுத்துருவாங்க. ஓகே. சைலன்ஸுங்கிறதையே சத்தமாக ஏன் சொல்ல வேண்டியிருக்கே, அதான் ஆக்சுவல் மேட்டர். எனக்கு இப்போ தான் மைண்டில் வந்துச்சு. ஆமாம். ஓகே. அது வந்து நம்ம ஷூட்டிங் பண்ணும்போது எல்லாரும் ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். நம்ம இந்த செட்டு கேமரா பாவம் எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த இடத்துல நம்ம ட்ராலி போகணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் பார்த்துட்டு அதுக்குள்ளால ஒரு ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் கூட பார்த்துட்டு இருப்பாரு. யூ கான்ட் டிஸ்ட்ராக்ட் ஆல் தீஸ் பீப்புள் வித் yelling. ஸோ அந்த மாதிரி இவர் செட்டில் எல்லாமே ரொம்ப குவாய்ட்டாக இருந்ததுனால ஒரு சரவணன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரக்குள்ளே இறங்கி அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை செய்யணுங்கிற ஒரு எண்ணம், ஒரு வெறியே வந்துச்சு. which is what I think is great. சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தப்பே வந்து இந்த கேஸ்டிங் ரொம்ப எனக்கு ரொம்ப அதான் நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சித்தார்த் சார், மாதவன் சார், நயன் மேம், மீரா ஜாஸ்மின்
இந்த காஸ்டிங்கிறது நீங்கள் இந்த கதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வச்ச ஆப்ஷன்ஸ் தானா? அவரு அந்த ஆக்டர்ஸ் அதெல்லாம் பற்றி டிஃபைன் பண்ணிட்டு இருந்தார்ல, எனக்கு வந்து நானும் என் படம் வந்து இந்த மாதிரி ஆக்டர்ஸ்லாம் இருக்கணும், அப்படி எப்படி என்ன அவங்களுக்கு என்ன வேணுன்றது யோசிக்கணும்ல. ஆக்சுவலி நம்ம இந்த ஹாலிவுட் ஆக்டர் டாம் ஹேங்க்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு லைன் சொல்லியிருப்பாரு. ஓகே. ஒரு ஆக்டர் என்ன பண்ணணும்னா, பி ஆன் டைம், ரிமெம்பர் யுவர் லைன்ஸ் அண்ட் ஹாவ் அன் ஐடியா. இந்த 3 விஷயம் வந்து இஸ் ஆல் தட் யூ ஷுட் லுக் ஃபார். பி ஆன் டைம், ரிமெம்பர் யுவர் லைன்ஸ் அண்ட் ஹாவ் அன் ஐடியா. ஸோ அது வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறது, டைமில் போடுறது, இருக்கிற டயலாக்ஸ் எதிர்த்து வருது. அடுத்த ஸ்டெப் ஒன்று இருக்குல்ல, ஐ லுக் ஃபார் சம்படி ஹூ வில் ஆல்வேஸ் ஹாவ் அன் ஐடியா. ஏன்னா அதுதான் அந்த 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 ஹோல் கொலாபரேஷன். இப்போ நான் வந்து க்ளவுஸை மட்டும்தான் கிரியேட் பண்ணியிருக்கேன், கை அவங்களது, ரைட்? ஸோ அவங்க சொல்ல தான் ஐ எம் ஏபிள் டு லைக் டிங்கர் அரவுண்ட் வித் த க்ளவுஸ் டு எக்ஸாக்ட்லி ஃபிட். அவங்க அதை ஃபிட் பண்ண வைக்கிறது தான் என்னோட இது. ஸோ எனக்கு வந்து ஐ நீடட் ஆக்டர்ஸ். ஏன்னா சில பேர் வந்து சொல்கிறத பண்ணிட்டு போயிடுவாங்க, ரைட்? பட் ஐ நோ அது பத்தாது. யூ ஷுட் பி ஏபிள் டு டேக் 2 steps. நான் மாதிரி நான் பண்ணிட்டேன் இதமா அப்படிலாம் கிடையாது. எனக்கு தெரியும் வேர் ஹீ இஸ் மூவிங் அவே. ஓகே. அது நான் இன்டென்ஷனல், அது நான் எதிர்பார்ப்பேன். அது ஸ்கிரிப்டில் இருக்காது சில விஷயங்கள், பட் ஹீல் பி ரெஸ்பாண்டிங் டு எதிரால் இருக்கிற ஆக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்றது அந்த இது இருக்கும். லைக் அது சில விஷயங்களில் தெரியும். லைக் நயன் வந்து படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு டயலாக்ல ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க. அவங்க என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இதை நான் மாற்றி சொல்லணும், ஏன்னா என் கேரக்டர் வந்து அது அப்போ சொல்கிறாங்க, இப்படி நான் மாற்றுறேன். ஸோ தட் மீன்ஸ் தே ஆர் கெட்டிங் அன் ஐடியா. இட்ஸ் நாட் ஜஸ்ட் கம்மிங் அண்ட் டெல்லிங் த டெக்ஸ்ட் அண்ட் கோயிங் பேக், ரைட்? ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி 3 பேர் வேணும். ஐ டோல்ட் தம் அப் ஃப்ரண்ட், இதுதான் என்னோட ரிக்குவயர்மெண்ட் ஆக்சுவலாக. ஸோ ஆல் த 4 of them were my first choice. ஓகே. இவங்க நான் எழுதி முடிக்கும்போது சித்தார்த் வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் பண்ணி எழுதி முடிச்சப்போ அவர் காவியத்தாவலில் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ அந்த டைம்லேயே ஐ வெண்ட் அண்ட் பிச் அண்ட் ஐ செட், நான் இதை ஐ வாண்ட் டு பி அ டைரக்டர் அண்ட் இதை நான் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்ட்டு. ஸோ மேடி வாஸ் த லாஸ்ட் ஒன் டு கம் ஆன் போர்ட். ஓகே. அவர் தான் வந்து நிறைய டார்ச்சர் கொடுத்தது மேடி தான். ஏன்னா அந்த க்ளவுஸ், நான் அதே அனாலஜி சொல்கிறேன், அது ஃபிட் ஆகிறதுக்கு டைம் ஆச்சு. லைக் ஏன்னா ஒரு சீன் இருக்கு, மேடியோட கேரக்டர் சரா ஹேஸ் டு ஹிட் 9 குமுதான்னு வச்சுங்க. ஹி வாஸ் நாட் கம்ஃபர்டபுள் வித் தட் சீன். அது ஒரு விஷயமா சொல்கிறாங்க, பல விஷயங்கள் இருந்தது. வை வி நீட் டு கீப் கோயிங் ஃபார் ஒரு 9 months எங்களுக்குள்ள கான்வர்சேஷன் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த கேரக்டர் கரெக்டாக உட்கார வைக்கிறதுக்கு. ஆக்சுவலாக ஐ நீடட் டு கன்வின்ஸ் ஹிம். ஸோ அந்த மாதிரி இந்த கேரக்டர் ஏன் அந்த பாயிண்ட்டுக்கு வந்தான், இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அவன் ஏன் அதை பண்ணான், அதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன், அதெல்லாம் he needed to be convinced as an actor. That's when I say that you have an idea, right? கரெக்டாக ஓகே இது வருது அப்படின்ற வரையும் he was particular. So I keep saying that 4 பேர் எழுதின 4 பேரும் என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ். 4 பேரும் இந்த படத்தில் நடிக்கிறாங்கன்றது actually it's a big coincidence and big boon. யா, அது ரொம்ப கஷ்டம். டைரக்டருக்கு அது கிடைக்காது. எவ்வளோ பேர் நிறைய ஆப்ஷன்ஸ் போயிட்டு தான் வருவாங்க, அந்த மாதிரி நடக்கும். ஸோ அது ஐ சே தட் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த ஸ்கிரிப்ட். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் ஓகே 25 படம் பண்ணியிருக்கலாம், ப்ரொடியூசராக க்ரியேட்டிவாக இருந்திருக்கலாம், பட் தட் இஸ் நோ ரீசன் வை இந்த டீம் ஷுட் ஹவ் செட் எஸ் டு அ ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர். எதுக்கு அது ரீசனே கிடையாது. ஆனால் அந்த ஸ்கிரிப்டோட கன்விக்ஷன், அந்த ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ண கேரக்டர்ஸ் were the only reason I believe that I was able to get the actors. ஓகே. ஸோ தேர் வாஸ் அ டைம் என்னன்னா, வேட்டைக்கு அப்புறம் வந்து தமிழ் சினிமாவில் வந்துட்டு நிறைய ஆக்டர்ஸ் வந்து ஒரு ஓல்டு ஆக்டர்ஸ்லாம் கம்பேக் கொடுத்த போது எனக்கு பர்சனலாக வந்து மாதவன் சார் திருப்பி ஒரு கம்பேக் கொடுக்கணுமே அப்படிங்கிற அரவிந்த் சாமி சார் வந்து தனி ஒன்றில் கொடுத்த மாதிரி சம்வாட் எனக்கு அந்த மனுஷன் கொடுக்கணுமே எனக்கு போது கரெக்டாக எனக்கு இறுதி சுட்டுங்கிற மாதிரி ஒரு படம் வந்துச்சு. டோட்டலாக அந்த லுக்கு, அந்த பாக்ஸ், அதாவது இவர் ரொம்ப சாஃப்டாக பேசி பார்த்தோம், ஒரு கெத்தாக பேசுவார். நான் பீர் குடிக்கும் போது இடத்துல ஏன் நீ மீட்டிங் வச்ச எனக்கு டக்குன்னு பாயிண்ட் போ அப்படிங்கிற பேசுறாங்க. அந்த லுக்ஸ் ஆகட்டும் ஒரு மாதிரி ரகடாக இருப்பார். அந்த சாக்லேட் பாய் இமேஜ் எல்லாம் ஒட்டச்சி எரிஞ்சு ஒரு மாதிரி வேற மாதிரி இருப்பார். அப்படியே எனக்கு இன்னும் ஒரு 1 year கட் பண்ணால் விக்ரம் மாதிரி ஒரு லைஃப் டைம் ரோல். மாதவன் சார்னா எல்லாருக்கும் பழைய படங்கள் ஞாபகம், எனக்கு மட்டும் விக்ரம் ஞாபகம் வந்தார். அவர் அந்த எனக்கு விக்ரம்னா அது மாதவன் தான் அப்படிங்கிற அளவுக்கு டிசைட் பண்ணிட்டீங்க. 2மே உங்கள் கொலாபரேஷன்ஸில் வந்த படம். அது 2 படம் நீங்கள் செட்டில் பார்க்கும்போது முடிவு பண்ணீங்களா இது பேங்கராக இருக்கும் அவரோட கெரியரில் அப்படின்னு சொல்லிட்டு? அது வந்து அது எல்லா படமும் நம்ம அப்படிதான்
எடுக்கிறது இல்லையா when we start அந்த எதிர்பார்ப்போட தான் அந்த எதிர்பார்ப்பு வந்து பா நம்ம இது காவியம் பண்றோம் தான் நினைச்சிட்டு போவோம். ஓகே. சில டைம் அதுக்கு டைட்டிலும் காவிய தலைவன் வைப்போம். பட் ஆனா அது அப்படி வந்து சேராது ஆக்சுவலா. ஓகே. See, I believe in collaboration and you need to have collaborators. Okay. Maddie and நாங்க ரெண்டு பேருமே we were at a stage where ஒரு இறுதி சுற்று மாதிரி தான் இருந்துச்சு. And we were like trying to இது ஒர்க் ஆகலினா that could have been our final round. Do or die situation. அந்த சிச்சுவேஷன்ல தான் இருந்தோம். So there is a connection when people are in that thing where we are looking at this is our last chance அப்படின்னு சொல்லும்போது ஓகே. ரெண்டு பேரோட கையும் இம்பார்ட்டன்ட்ல. அவர் என் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, நான் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்ல. ஓகே. ஸோ தட் இஸ் அந்த பாண்ட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி. ஸோ அதை மீறி வந்து ஹீ இஸ் ஆல்வேஸ் அ ஸ்டோரி டெல்லர். அவர் வந்து ஏன் நல்ல படத்துலயே இருக்காருன்னு எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அலைப்பாயுதுலயே வந்து ஷாலினி தான் ஸ்டார். ஓகே. He was not the star. Mani sir was the superstar. A.R. Rahman was already there. அவர் பெரிய ஸ்டார்ஸ்குள்ள ஒரு தைரியமா என் பாட்டு எனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு போனவர் தான் ஆக்சுவலா. ஓகே. மின்னலையில கூட அப்பாஸ் வாஸ் a bigger actor at that point of time. So அந்த கேரக்டர் அந்த படத்துல தைரியம் அந்த கிளைமேக்ஸ் itself belongs to Abbas. கரெக்ட். Yeah. ஸோ இது இப்போ நடந்த ட்ரெண்ட் இல்லை. நான் நினைச்சது வந்து அவர் டே ஒன்லேருந்தே ஹி வாஸ் ஓகே வித் தட் சிஸ்டம். Somebody can be the hero in this film. It doesn't matter. என் ரோல் நான் என்னன்றது he was quite aware. அது வந்து it is இறுதி சுற்றுல it was he is not only the actor, he is also the co-producer of the film. Like it's not like இதுல he wanted to be the guy saying I want to tell the story. ஓகே. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி 4 வருஷம் இண்டஸ்ட்ரியில இல்லாம when you have to come back. ஆக்சுவலி எனக்கு பட ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி முடிச்சு அந்த டைம்ல வந்து ஒரு லைன் இருக்கு அதுல ஐ வாஸ் ஃபைண்டிங் இட் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு சி மேடி எப்படி இந்த லைனை பேசுவாரு அப்படின்ட்டு. ஓகே. நம்மளோட இதை கழுவுறதுக்கே நம்மளுக்கு டைம் இல்லை, ஊர்ல இருக்கிறவனோடலாம் நம்ம எதுக்கு கழுவணும் அப்படின்ட்டு ஒரு லைன் இருக்கு. ஆமா. இட் இஸ் அன்மேடி லைக் இல்ல, இட் இஸ் ஜஸ்ட் அவரோட அந்த நேச்சுரல் ஸ்பேஸ்ல அவர் வந்து அவ்வளோ கிளீனா டிப்ளமேட்டிக்கா தான் பேசுவார். அவர் ஒரு வார்த்தை மிஸ் ஆகாது ஆக்சுவலா. ஓகே. பட் he knew how to play that character. எனக்கு அது பயங்கர டவுட்டா இருந்தது, என்ன இந்த லைன் எப்படி வரும். I don't think we would discuss this, but that felt okay. And விக்ரம் வேதா நாங்க அப்பதான் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். And புஷ்கர் காயத்ரி வேர் என்னப்பா நீ தான் சொல்ற, because they knew that we were doing இறுதி சுற்று. Okay. இந்த விக்ரம் கேரக்டருக்கு ஒர்க் ஆகும்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தோணிடுச்சு ஆக்சுவலா. ரைட், we were like constantly talking. I think those are the two films that completely broke his mold. என்ன பொறுத்தவரையும் that அந்த whatever chocolate boy romance ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்து those are the two films that period I think completely broke the mold actually. So I mean for us எது இருந்தாலும் எங்களோட collaboration has been intact actually. ஓகே. ஸோ சார் வந்து இந்த 2 படத்தை அவ்வளோ சிகாச்சு பேச நிறைய பேர் அந்த 2 படங்களை பர்ஃபெக்டாக சொல்கிறாங்க. பட் நீங்கள் அந்த உங்களுக்கு இத்தனை வருஷம் நம்ம ஒரு ஸ்டேஜ் இது சாக்லேட் பாய் அந்த மாதிரி இமேஜை உடச்சிட்டு வெளியே வந்துட்டு அந்த சக்ஸஸ் என்ஜாய் பண்ணுவோம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இது பட் ஆப்வியஸ் இல்லையா அப்படிங்கிறதா எனக்கு தோணுச்சு. ஓகே. எனக்கு ஆச்சரியமாகவே இல்லை. ஓகே. எனக்கு வந்து ஏன்னா அதெல்லாம் வந்து வெறும் மீடியாக்கர் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் என் லைஃப்ல அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் பிரதர். நான் ஆர்மியில் இருந்திருக்கேன். ஆமாம் சார். நான் டிஃபென்ஸ் ஆர்மினா அந்த அட்லீஸ்ட் டிஃபென்ஸ் ட்ரெயினிங் இருந்திருக்கேன். நான் பீகாரில் பிறந்து வளர்ந்துருக்கேன். ஒரு எனக்கு லைஃப்பில் நான் வந்து கேனடாவில் போய் கவுபாய்ஸோட ஒரு வருஷம் இருந்து குதிரைலாம் எப்படி ஓட்டணும், மாடெல்லாம் எப்படி ஓட்டணுங்கிறதெல்லாம் கூட கற்றுட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஓகே இது எதுவுமே நான் ஒன்றும் சினிமாவில் காட்டலையே அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கு. ஆமாங்க, ஆக்சுவலி ஒரு குதிரையில் உட்காந்து நம்ம ரோப் எடுத்து ஓடும்போது அந்த சின்ன கண்ணுக்குட்டி ஓடிட்டு இருக்கு, அதை எப்படி இன்ஜர் பண்ணாமல் பிடிச்சி அதை காலை கட்டி அதை வந்து ஸ்டாம்ப் போட்டு அது கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது ஒரு கல்ச்சர். ஓகே. அந்த மாடெல்லாம் வந்து அவங்க வந்து வளர்த்து அதை விற்று அதை அதை மீட்டுக்காக விற்பாங்க. ஆனால் அதை வளர்க்கும் போது குழந்தை மாதிரி வளர்ப்பாங்க. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் அனாலஜி பிரதர், ஐம் டெல்லிங் யூ. இந்த கவ்பாய்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த ப்ரீடிங் சீசன் ஒன்று உண்டு. அந்த ப்ரீடிங் சீசனில் வந்து எல்லா அங்கே wolves இருக்கும், coyotes இருப்பாங்க, ஆல் த நேச்சுரல் predators. ஸோ இந்த காவிங் சீசனில் அந்த கண்ணு பொறுக்கிற சீசனில் வந்து எல்லாரையும் மலை மேலே அந்த மாடெல்லாம் கூப்பிட்டு போய் இவங்க எல்லா ஆம்பளைங்களும் அங்கே
2-3 வாரம் அங்கேயே இருப்பாங்க ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. தான் உயிரை கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க பிரதர். அது வந்து அந்த நாட் ஒன்லி ஃப்ரம் த ப்ரெடிட்டர்ஸ், ஒருத்தரோட ஆப்போசிட் ஃபார்மரில் கூட வந்தாங்கன்னா தேர் ரைட் டு ஷூட் அண்ட் கில். அந்த லெவலில் அவங்க ப்ரொடெக்ட் உயிரை கொடுத்து அந்த கண்ணுக்குட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது வளர்ந்தப்புறம் நான் இப்போ இந்த கண்ணுக்குட்டிக்கெல்லாம் பேர் வச்சிருந்தேன் ராம் ஷாமி அப்படின்ட்டு. அதை மட்டும் வைக்காதுன்ட்டாங்க எனக்கு. ஓகே, உட்கார வச்சு அதுக்கு மட்டும் பேர்லாம் வச்சுக்காத அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். you'll get attached. கண்டிப்பா. ஸோ I'll get attached. அதனால என்ன அப்படின்னா அடுத்தலாம் அதில் பாதி கண்டுபிடி காணும். ஓகே. ஸோ அந்த இட்ஸ் அ கிரேட் ஃபிலாசபி ஆஃப் லைஃப்ங்க. உயிர் கொடுத்து ஒருத்தரை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அப்புறம் அதோட உயிரை எடுக்கிறது வந்து எனக்கு புரியவே இல்லை. வாட் அன் எக்ஸ்பிரஷன் தட் வில் பி, திங்க் அபவுட் இட். இல்லை கரெக்ட். அந்த உயிர் கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்கும் போது அந்த அதே மனுஷனோட எக்ஸ்பிரஷன், அது வித்துட்டு அடுத்த நாள் அந்த சாப்பிட்றதுக்கு பிளேட்ல வரும்போது அது ஒரு எக்ஸ்பிரஷன். ஆனா இது ரெண்டுமே ஒரே மனுஷன். ஒரு இடத்துல காக்குறான், ஒரு இடத்துல கொல்றான். Fabulous. அந்த மாதிரி I have so much. Okay. But Maddie and I think I want to answer that for both of us. That actually the journey of proving somebody else is wrong is actually very unimportant to us. Yeah. But I think the greater joy is to find that we were right. Like we prove ourselves right. இல்ல அது நம்ம வெளியில சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏதோ ஒன்று நினைச்சு இப்போ 4 years ஒரு விஷயத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது மனசுக்குள்ள ஒரு விஷயம் இது கரெக்ட்னு தோணும் இல்லையா? when that works out, what you get out of it, not other people telling you, அதெல்லாம் கிடையாது. ஏன்னா because his journey is defined by what he is generating internally. அவருக்கு அது ஒரு டிக் மார்க் வருது இல்ல, அதெல்லாம் பெரிய கிக். உங்களுக்கு அது வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. ஆக்சுவலா அது அதோட உங்களுக்கு that the fact that we were able to see ahead of time. ஒரு 4 நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு தீர்க்கதரிசி மாதிரி தானே. 4 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போற விஷயத்த இன்னைக்கு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம்ன்றது அது ஒரு பெரிய ஒரு வித்தை தானே. ஸோ அது that is good. Yeah, and that gives us a lot of pleasure. இது நம்ம இன்டர்வியூல பேசுறோமே தவிர இது நம்ம ஒருத்தர் உட்காந்து சரக்கு அடிக்கும் போது ஒருத்தர் பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் வந்துடும். You hate it man அப்படிங்கிறது அது போதும். அதுக்கு மேலே நம்ம செலிப்ரேட் பண்ண தேவையில்லை. ஓகே சார், ஓகே, சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பண்ண நிறைய கேரக்டர்ஸ் ஐகானிக் கேரக்டர்ஸாக இருக்குது. அதை சரவணனும் ஒரு ஐகானிக் கேரக்டர்ஸாக மக்கள் கொண்டாடப்படுவான்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. காட் பிளஸ். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. குமுதா மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.